ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு இங்க தமிழ்நாட்டுல. நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல. முதல்ல ஒண்ணு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும். அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எல்லா தலைவர்களுக்கும் ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்துல எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு ஆட்சி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு.